அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பினிய இஸ்லாமிய சொந்தங்களே, 21/8/2025 இந்த வீடியோ பதிவாக்கப்படுகிறது. மார்க்க ரீதியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. கடமையான தொழுகையை மறந்து விட்டால் அதற்கான பரிகாரம் என்ன அப்படிங்கிறது தான் ஊட்டியில் இருக்கக்கூடிய சகோதரர் அப்துல் வதூத் அப்படிங்கிறவர் இந்த கேள்வியை கேட்டிருக்காரு. அதாவது ஒரு தொழுகையை நம்ம மறந்துட்டோம்னா அதுக்கு ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படிங்கிறதான் இந்த கேள்வி. இப்போ இஸ்லாமிய மார்க்கத்துல தொழுகை அப்படிங்கிறது இருக்குது பார்த்தீங்களா, அது நாம நினைச்ச நேரம்லாம் தொழுக முடியாது. இறைவன் சொன்ன நேரத்துல தான் என்ன செய்ய முடியும், அந்த கடமையான தொழுகையை நாம் நிறைவேற்ற முடியும். இப்போ நஃபிலான தொழுகைகளை பொறுத்த வரைக்கும் அது நம்ம இஷ்டத்துல உள்ளது. பொதுவாக தடை செய்யப்பட்ட நேரம்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, தொழுகைக்குன்னு சொல்லி தடை செய்யப்பட்ட நேரம். என்ன நேரம்? இப்போ சூரியன் உதிக்கக்கூடிய நேரம், சூரியன் உச்சியில் இருக்கக்கூடிய நேரம், அதே மாதிரி சூரியன் மறையக்கூடிய நேரம். இந்த நேரத்துல பொதுவாக தொழுகக்கூடாதுன்னு இருக்கிறது. அப்ப அந்த நேரத்தை தவிர்த்து நஃபிலான தொழுகைகளை நம்ம என்ன செய்யலாம், நாம் நினைக்கக்கூடிய நேரத்துல எந்த நேரத்துல வேண்டுமானாலும் தொழுகலாம். அதே நேரம் கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் நாம நினைச்ச நேரம்லாம் என்ன செய்ய முடியாது, தொழுக முடியாது. ஃபஜ்ருனா அந்த ஃபஜ்ருக்குன்னு சொல்லி ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, லொஹருக்குன்னு ஒரு நேரம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஹதீஸ்கள்ல. அந்த நேரத்துலதான் அந்த தொழுகையை நிறைவேற்றணும். 4வது அத்தியாயத்தினுடைய 103வது வசனத்துல கூட இதை நீங்க தெளிவாக பார்க்கலாம். இன்ன ஸலாத்த கானத்தல் மூமினீன கிதாபம் மௌகூத்தா, குறிப்பிடப்பட்ட நேரத்திலே தொழுகை விதியாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் என்ன செய்யறான். அதாவது இந்த கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் இறைவன் குறிப்பிட்ட அந்த நேரத்துல தொழுகிறோம் பாத்தீங்களா, அதுக்கு பேரு தான் தொழுகை. அந்த நேரத்தை தாண்டி நம்ம தொழுதோம்னு சொன்னா அதை தொழுகையாக என்ன செய்யாது, இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளாது. அதனாலதான் இந்த தொழுகையினுடைய நேரம் தவறிவிடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக வேண்டிய சில காரணங்களை நம்ம சொல்லுவோம்ல. இப்ப தண்ணி கிடைக்கல, அது தொழுகையை நிறைவேற்றுறதுக்கு ஒழு செய்யணும் இல்ல. இப்ப தண்ணி இல்லைன்னா என்ன பண்றது? இப்ப அதுக்காக வேண்டி அந்த நேரத்தை நம்ம கடந்து போயிட்டே இருக்கிறதா? அப்படி கடந்து போகக்கூடாதுங்கிற காரணத்தினாலதான் தண்ணி இல்லாத ஒரு பட்சத்துல தயமம் செய்யணும்னு சொல்லி இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுது பாத்தீங்களா. அதற்கான அடிப்படையான காரணம் என்னன்னா, அந்த நேரம் தவறிவிடக்கூடாது அப்படிங்கிறதா அடிப்படையான காரணம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப ரமதான் மாசத்துல பெண்களுக்கு அந்த இயற்கை ரீதியான உபாதை நேரத்துல அவங்க நோன்பு வைக்க கூடாது. அதே மாதிரி தொழுகையை, கடமையான தொழுகையும் நிறைவேற்றக்கூடாது, அப்படி மார்க்கம் சொல்லுது இல்ல. அதே நேரம் நோன்பை கலா செய்யுமாறு இஸ்லாமிய மார்க்கம் பெண்களுக்கு கட்டளை இடுகிறது. ரமதான் மாசத்துல அவர்களுக்கு நோன்பு வைக்க முடியாத அந்த இயற்கை உபாதையை அவர்கள் சந்தித்தால் ரமதான் அல்லாத மாதத்துல என்ன செய்யணும், நோன்பை கலா செய்யணும். அதே நேரம் அந்த ரமதான்ல நம்ம அந்த கடமையான தொழுகையும் அவங்க தொழாம தானே இருந்திருப்பாங்க, அதையும் கலா செய்யணும் அப்படின்னு சொல்லி இஸ்லாம் சொல்லுதானே. இஸ்லாம் சொல்லலை. காரணம் என்ன? அது நேரம் தாண்டி போச்சு இல்ல. அப்ப கடமையான தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த நேரம் என்பது ரொம்ப முக்கியமானது. அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் இந்த விவரத்தை நம்ம என்ன செய்யறோம், சொல்ல வர்றோம். பெருசா வேணாம், ஒரே ஒரு நேரத்துல மாத்திரம் நீங்க அந்த நேரத்தை என்ன செய்யுங்க, கருத்துல கொள்ளாதீங்கன்னு இஸ்லாமிய மார்க்கம் சொல்லியிருக்கலாம். எந்த நேரம்? போர் நேர தொழுகைன்னெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்கல்ல. போருங்கிறது 2 பக்கமும் சண்டை நடக்கக்கூடிய ஒரு நேரம். இப்ப அந்த நேரத்துல நம்ம தொழுகையை கடைபிடிச்சிட்டு இருக்க முடியுமா? முடியாது இல்ல. ஆனா அந்த நேரத்துல கூட அல்லாஹ் என்ன பண்றான், அந்த போர் நேர தொழுகைன்னு சொல்லி அதுல கொஞ்சம் விதிவிலக்கு கொடுத்து ஒரு ரகா தொழுதா போதுமானது, ஆனா அந்த நேரத்துக்குள்ளேயே தொழுதாகணும் அப்படிங்கிற மாதிரி போர் தொழுகையை நீங்க பார்த்தாவே இந்த கடமையான தொழுகையை அந்த குறிப்பிட்ட நேரத்தை தாண்டி தொழக்கூடாது அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சிருவோம், தெளிவான முறையில புரிந்து கொள்வோம். அதனாலதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, மன் நசிய ஸலாத்தன் ஃபல்யுஸல்லிஹா இதா தக்கரஹா. ஒரு மனிதன் தொழுவதற்கு மறந்து விட்டான். இப்போ லொஹர்ல உட்காந்து அவன் பேசிட்டு இருக்கிறான், தொழுகிறதுக்கு அப்படி மறதி ஏற்பட்டு போயிரும்ல. அப்ப அப்படி மறந்துட்டான்னு சொன்னா எப்ப நினைவு வருகிறதோ அப்போது என்ன செய்ய, நீங்க அந்த தொழுகைய தொழுதுருங்க. காரணம் என்ன? லா கஃபாரத்த லஹா இல்லாதாலிக்க, இதை தவிர வேறு எந்த விதமான பரிகாரமும் என்ன இல்லை, கடமையான தொழுகையை விடுவதற்கு இல்லை. பரிகாரத்தை பத்தி தான் நீங்க கேள்வி கேட்டுக்கிறீங்க. இந்த கடமையான தொழுகையை மறந்து விட்டால் என்ன பரிகாரம் செய்யணுங்கிறதான் கேள்வியை கேட்டிருக்கிறார் சகோதரர் அப்துல் வதூத்.
நேரடியாக இந்த ஹதீஸ்ல வருது பாருங்க. கடமையான தொழுகையை நீங்கள் மறந்து விட்டால் எப்ப உங்களுக்கு நினைவு வருதோ அந்த நேரத்தில் என்ன செஞ்சிடணும், அந்த தொழுகையை நிறைவேற்றுறது தான் அதனுடைய பரிகாரம். இதுவரை அதுக்குன்னு சொல்லி வேற எந்த பரிகாரமும் இல்லை. விளங்குதுங்களா? இது முஸ்லிம் என்ற கிதாபுல 684வது செய்தியாக ஹதீஸாக நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி இதுல மறதியை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு ஹதீஸ்ல இன்னொரு விஷயமும் சேர்ந்து வருது. என்னது? மன்னாம அன் சலாத், ஒரு மனிதன் தொழுகை நேரத்திலே உறங்கி விட்டான், அவன் நசீதஹா அல்லது மறந்து விட்டான். இந்த ரெண்டுமே நம்ம கையில இல்லையில. அது உறக்கம் என்பது நம்மளுடைய கையில இல்லை, மறதி என்பது நம்மளுடைய கையில இல்லை. அப்ப உறங்கி விட்டாலோ அதே மாதிரி மறந்து விட்டாலோ ஃபல்யு சல்லிஹா இதா தக்கரஹா, நினைவு வந்தவுடன் என்ன செஞ்சிட்டோம், அந்த தொழுகையை அவர்கள் நிறைவேற்றி விடட்டும் அப்படின்னு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக புகாரில 5597வது ஹதீஸ்லையும் முஸ்லீம்ல 684வது ஹதீஸ்லயும் என்ன இருக்குது, இந்த விவரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக நம்ம சொல்ல வரோம்னு கேட்டா, இப்ப நீங்க இந்த கலா தொழுகைன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அதாவது ஒரு நாளினுடைய தொழுகை என்ன செய்வாங்கன்னா, சில பேர் அன்னைக்கு நைட்டு போய் மொத்தமா தொழுகிறது, ஃபஜ்ரு லுஹர் அஸ்ர் எல்லாத்தையும் சேர்த்து என்ன செய்யறது, மொத்தமா தொழுகிறது. அதே மாதிரி சில பேர் என்ன செய்வாங்கன்னா, வாரக்கலா மாசக்கலான்னு சொல்லி அவர்களாகவே வேணும்னே என்ன செய்வாங்க, அந்த தொழுகையை விட்டுட்டு அவங்களுக்கு நேரம் வரக்கூடிய நேரத்துல அவர்கள் விரும்பக்கூடிய நேரத்தில் என்ன செய்வாங்க, கலா தொழுகை அப்படிங்கிற பேர்ல நிறைவேற்றுறாங்க. பாத்தீங்களா? அதுக்கு மார்க்கத்துல என்ன இல்லை, எந்த விதமான வழிகாட்டுதலும் இல்லை. கலா என்பதற்கு இந்த ரமதான் மாசத்துல விடுகின்ற அந்த நோன்பு இருக்குல்ல, அதுக்குதான் கலா இருக்கு. இதுவரை கலா தொழுகை அப்படிங்கிற பேர்ல இஸ்லாமிய மார்க்கத்துல என்ன இல்லை, அந்த மாதிரியான ஒரு சலுகை இஸ்லாமிய மார்க்கம் வழங்கவே இல்லை. சில பேருக்கு சந்தேகம் கூட வரும். இப்ப என்னன்னா, ஒரு ஆள் இப்ப தொழுகாம இருக்கிறாரு, திடீர்னு அவர் தொழுகணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா கடந்த காலத்துல ஒரு தொழுகையை நிறைவேற்றாம இருந்தார் என்று சொன்னால், அப்ப அவர் அந்த எத்தனை வருஷம் நம்ம தொழுகாம இருந்தோம் அப்படிங்கறத கணக்கு போட்டு கலா செய்யணுமா? அப்படி செய்ய வேண்டிய அவசியம் இல்லைங்கிறதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டிடுறான். இப்ப ஹலஃப மின் பாதிஹிம் ஹல்ஃபுன், அதாவது அந்த சமுதாயத்துக்கு பின்னாடி ஒரு சந்ததியினர்கள் வந்தார்கள், அல்லாஹு ஸலாத்த, அவர்கள் தொழுகையை பாழ்படுத்தினார்கள், வத்தபாவு ஸஹவாத்த, அதே மாதிரி மனோ இச்சையை இவர்கள் பின்பற்றினார்கள், ஃபஸௌஃப யல்கௌன கய்யா, நரகத்தினுடைய அந்த கேடுகளை அவங்க என்ன செய்ய போறாங்க, பார்க்கத்தான் போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நரக கேட்டுல இருந்து யார் தப்பிப்பா அப்படின்னு கேட்டா, இல்லாமன் தாப, யார் இதற்கு பாவ மன்னிப்பு தௌபா செய்து, வாமன ஈமான் கொண்டு, வாமில சாலிகன் அதற்கப்புறம் நல்ல அமல்களை செய்கிறார்களோ, ஃபவுலாயிக்க எதுகுலூனல் ஜன்னா, அவர்கள் தான் சோனத்திலே நுழைவார்கள், வலா யுதுலமூன ஷையா, எந்த விதத்திலும் அவர்கள் அநீதம் செய்யப்பட மாட்டார்கள் சொல்லி 19வது அத்தியாயத்தினுடைய 59வது வசனம் 60வது வசனத்துல எல்லாம் என்ன செய்யறான், கடந்த காலங்கள்ல நீங்க தொழுகையை விட்டுட்டீங்கன்னு சொன்னா, இப்ப நீங்க திருந்தி மறுபடியும் தொழுக ஆரம்பிச்சிட்டீங்கன்னு சொன்னா, அந்த கடந்த கால தொழுகைக்கு பரிகாரம் என்ன? பரிகாரம் எல்லாம் ஒண்ணு இல்லை, தௌபாங்கிறதான் பரிகாரம். இந்த மாதிரி நான் ஒரு 10 வருஷம் தொழுகை விட்டுட்டேன், அதே மாதிரி ஒரு மாசம் தொழுகை விட்டுட்டேன், இனிமேல் நான் என்ன செய்ய மாட்டேன், தொழுகைகளை விட மாட்டேன்னு சொல்லி தௌபா செய்யறது இருக்குது பாத்தீங்களா? அந்த தௌபா தான் பரிகாரமே தவிர மற்றபடி அதை திருப்பி தொழுகணும், கலா தொழுகைங்கிற பேர்ல திருப்பி தொழுகணுங்கிறதெல்லாம் என்ன இல்லை, மார்க்கத்துல சொல்லப்படணும். வணங்குங்களா? இதுதான் சகோதரர் அப்துல் வதூத் அவர்கள் கேட்டிருக்கக்கூடிய கேள்விக்கான அவர் கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, கடமையான தொழுகையை மறந்து விட்டால் அதற்கான பரிகாரம் என்னங்கிறது அவருடைய கேள்வி. மறந்து போச்சுன்னா அதுக்குன்னு பரிகாரம் எல்லாம் இல்லை, நினைவு வந்த உடனே என்ன செய்யணும், நம்ம அந்த தொழுகையை நிறைவேற்ற வேண்டியதான். அதான் சுருக்கமான பதில். அஸ்ஸலாமு அலைக்கும்.